நிறைய வேலை வாய்ப்பு. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் வர வர, ப்ரொடியூசர்ஸ் வர வர எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் நார்மலாக நான் பண்ணும்போது ஹீரோட அப்பா கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷனல் ஃபாதரை நீங்கள் ஸ்க்ரீனில் படம் வரும்போது பார்ப்பீங்க. அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு கவிஞர்னு சொல்றதோட ஒரு நல்ல பிரதர் கார்த்திக் நேதா சார். அவரோட லைன்ஸ் எல்லாமே வந்து கவிதை. அதாவது நீங்க சாங்ஸை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்றும் உணர்வுபூர்வமாக நம்மளை டச் பண்ணிச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் த வெரி பியூட்டிஃபுல் லைன்ஸ் சார். அண்ட் நம்ம மியூசிக் கம்போசர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன்ல வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், வெல்கம். அண்ட் டிஓபி அவர் வந்து இப்போ இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து அவர் உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இங்கே நாசர் சார் குடும்பத்திலேருந்து ஒரு நடிகர் இங்கே வந்திருக்கார், ஆலம் நாசர். அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் பெருமையா இருக்கு. அண்ட் நவாசுஜி சொல்லவே வேணாம், சின்ன திரையில நல்ல பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ், அவங்களும் இதில் இருக்காங்க. அண்ட் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. அண்ட் எனக்கு குருவா காட்ஃபாதரா நினைக்கிறேன் தனஜயன் சார். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது பிளஸ் பண்றதுக்கு அவர் கரெக்டா வந்துடுவார். இன்னைக்கும் வந்திருக்காரு. ஸோ இந்த படம் கரெக்டான இடத்துல போய் கரெக்டான ஆட்கள் கிட்ட போய் நல்ல இடத்துல போய் சேரும். அது நீங்க சேர்ப்பீங்க நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் மரியாதையோட வணக்கம், நன்றி. இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் மற்றும் இந்த தொழிலை சொல்லிக் கொடுத்த என்னுடைய பிரின்சிபல் சொல்லலாம், என்னுடைய வழிகாட்டி சொல்லலாம், தனஞ்சயன் சார் அவர்களுக்கும். ஏன்னா போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆக்டிங் கோர்ஸ் படித்தேன். ஸோ போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து சாருக்கு தான், தனஞ்சயன் சாருக்கு தான். அது ஒரு ப்ரொஃபஷனலான மேடை. ஸோ மீடியாவில் வந்து எல்லாமே கற்றுக்கலாம். பட் கரெக்ட் வே டு லேர்ன் வந்து அந்த பாதையை வந்து தெளிவாக போட்டு கொடுத்தது அவர் தான். ஸோ நன்றி சார். ஸோ தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பளித்த ஆண்டனி தாம் அவர்களுக்கும், என் கூட நடித்த ஜீவா ரவி சார், நவ்யா அண்ட் ஹீரோயின் மேம் சார், லிரிக்ஸ் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர். இது ஒரு ஹெல்த்தியான டீம். ஏன் சொல்லணும்னா இது ஷூட்டிங் மாதிரி எனக்கு தோணல. நான் இதுக்கு முன்னாடி வந்து 3BHK, O2, தங்கலான், பகைவன கருள்வாய், 369 போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் பண்ண படங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் எப்போவுமே ஹீட்டடாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டென்ஷனாக எல்லாரும் பரப்பரன்னு இருப்போம். பட் இந்த மூவியில் வந்து நாங்கள் வந்த உடனே டைலாக் பேப்பர்லாம் முன்னாடி கொடுத்துருவாங்க. டைலாக் பேப்பர் படிப்போம், எடுத்தோடனே டேக் போயிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் அதை ரிஹர்சல் பண்ணுவோம். நல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு அந்த ரிஹர்சல்ஸ் பண்ணுற ஸ்பேஸில் வந்து டேரக்டர் வந்து எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன தோணுங்க நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணலாம். பட் அதுக்குள்ள ஒரு சர்டன் சர்க்கிள் இருக்கும், அதுக்குள்ள தான் இம்ப்ரவைஸ் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ண அது அவருக்கு பிடிச்சி போய் அதுலேருந்து அவர் இம்ப்ரவைஸ் பண்ணுவார். ஸோ அதனால ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட்டும் சொல்லலாம். எப்போவுமே ப்ராஜெக்ட் முடிச்சா ஒரு 15 days இல்லை 1 month கழிச்சு தான் வரும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், திடீர்னு 4 o'clock வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்தா பேமெண்ட் வந்து அன்றைக்கான பேமெண்ட் கிரெடிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ இந்த படம் September 4 எல்லாரும் வந்து பாருங்கள். ரொம்ப நல்ல படம், ஃபீல் குடான படம். எல்லாரும் வாங்க. தேங்க்யூ. இந்த வாய்ப்பை அளித்த டைரக்டர் ஆண்டனி அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு லவ் ட்ராமா ரொம்ப பொயட்டிக்காக சூப்பராக பண்ணியிருக்கோம். என்னோட முடித்த அனைத்து கலை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த சந்தோஷ், ஹரிஷ் அவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஒரு சாங் தானேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் இறங்குவோம்ல, ஸோ அப்படி இறங்குனது தான் இது. பார்த்தா அப்படியே சாங்ஸ் பை சாங் அவர் வந்துட்டு மேலே மேலே அடுத்தடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பாட்டு கேட்டு வருவார். அப்படியே வந்து அது நம்பர் ஆஃப் சாங்ஸ் ஏறிடுச்சு. அண்ட் தென் ரீ ரெக்கார்டிங் பண்ணுற வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டாம் சாருக்கு தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி ஆக்சுவலி பேசணும். நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ் டு எண்ட் ஆஃப் மிக்ஸ் ஸ்டேஜ் வரைக்கும் நான் இதை பார்த்துருக்கேன். நான் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ஐ திங்க் ஆக்டர்ஸ் சொன்ன மாதிரி வந்து அவங்க செட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஒரே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் வந்துட்டு ஷூட் நடக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இங்கே அதையே வந்து அங்கே ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஆன் செட்டு.
ஸோ அதே மாதிரி ஒரு சைலன்ஸ்ல வந்துட்டு அழகான லைக் ஓவியங்கள் தானே நம்மளோட படங்கள் பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்துட்டு ஒரு அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். அண்ட் தென் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃபுல்லாகவே லைவ் சவுண்டில் ப்ளே ஆக போகுது. ஐ திங்க் ட்ரெய்லர்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் ஷூட்லேயே என்ன ரெக்கார்ட் பண்ணோமோ அந்த சவுண்டு தான் கேட்டீங்க, எதுவும் இதில் டப்பிங் கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் மோர் ஸ்பெஷாலிட்டி இன் திஸ் மூவி விச் வில் கிவ் யூ இன்னும் ரொம்ப இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நம்ம அந்த கேரக்டரோட இன்னும் வந்து நம்ம அந்த நேர்லேயே வந்து பேசுகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஐ திங்க் அது வந்துட்டு ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதர் தென் தட் நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் ஓட லெஜெண்டரி லிரிசிஸ்ட் எழுதுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. அதையும் பண்ணி கொடுத்ததுக்கு டாமுக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஸோ எனக்கு ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் எனக்கு வந்துட்டு தி ப்ராசஸ் அவ்வளோவா தெரியாதுன்னும் போது வந்து இவர் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு லிரிசிஸ்ட்டை எனக்கு வந்துட்டு லிங்க் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தட் ஹேப்பன்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார் கார்த்திக் நேத்தா அண்ணா. ஓகே, ஸோ அவரோட வார்த்தைகள் வந்த உடனேயே வந்து எப்படின்னா நாங்கள் ஒரு ஏதோ ஒரு வெஸ்டர்னைஸ்டாக ஒரு சாங் மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ஆனால் அவர் அப்படியே இழுத்து பிடிச்சி எடுத்து வந்து நல்லா வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள அதை வந்து அடக்கிட்டார். அந்த உணர்வுகள் அவரோட வார்த்தையில் வர்றது, ஒவ்வொரு சந்தம், ஒவ்வொரு லைன் பை லைன் வந்து அவர் கொடுக்குற சேஞ்ச் ஓவர்ஸ் நானே ரசித்து ரசித்து அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கேன் என்னோட பாட்டியை. ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாரு. அவரோட வார்த்தைகள் அப்படி இருக்கு. ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. அண்ட் தென் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஐ ஹாவ் அனதர் கம்போசர் ஆல்சோ, அவரும் வந்து ஒரு 3 பாட்டு பண்ணியிருக்காரு விச் இஸ் குட். இதில் வந்துட்டு காம்படிஷன்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு 3 பாட்டு பண்ணியிருக்கேன், அவர் 3 பாட்டு இருக்கிறேன். ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்துட்டு கொலாபரேட்டிவ் ஒர்க் இல்லை, டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், ஆனால் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு சூப்பராக ஒர்க் ஆக வைக்கிறது. ஸோ அந்த விஷயமும் அந்த ஐடியாலஜியும் எனக்கு பிடிச்சிருக்கு டைரக்டர் பிளான் பண்ணது. ஃபார் ஆல் தி டெக்னிக்கல் க்ரூ என்னோட ஒர்க் பண்ணது, எனக்கு கீழே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. மதிப்பிற்குரிய தனஞ்சயன் சார், ஜிவாரி சார் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் த மூவி அண்ட் வந்திருக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த மூவி பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பேசணுன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் டோம் வந்து அப்ரோச் பண்ணப்போ அவர் வந்து ரொம்ப பேஷனட்டாக அந்த ஸ்டோரி நரேட் பண்ணார். ஸோ 1 hour நரேட் பண்ணி முடிச்சப்பறம் ஐ தாட் ஓகே இவர் என்ன ரீரெக்கார்டிங்க்கு தான் என்னை வந்து பண்ண சொல்கிறார் போல். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஜிவி சார், அப்புறம் இவர் பூகா சிவா சார், கார்த்திக் சார், இவங்களுக்குலாம் நான் ரீரெக்கார்டிங் நான் நிறையா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கேட்டுட்டு ப்ராபப்ளி என்கிட்ட வந்து இவர் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் வராதுன்னு சொல்லிட்டு 1 hour நரேஷனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் ஒன் கிராண்ட் சாங் அந்த இடத்துல. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஃபர்ஸ்ட் சாங், அந்த உருகாதே உயிரே அப்படிங்கிறது. ஸோ அதை கம்போஸ் பண்ணுற
It's my first movie, it's my debut film, so I'm very excited and I'm looking forward to it. And firstly, I want to thank my director, producer, D. Anthony sir for ஏக்கான்னு சொல்லி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்கே வந்து ஒரு 18 டேஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ தே ஹாவ் அ வெரி ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு புது டீமோட இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு டீமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் அ ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் யூ சார். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் தமிழில். அண்டு கூடி சீக்கிரமே அடுத்தடுத்து நீங்கள் வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் தனுஞ்சயன் சார் கூட ரொம்ப படபடப்பாக இருக்குது. தனுஞ்சயன் சார் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டாக்கிங் இன் ஏ ஸ்டேஜ். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. பட் யா, நமக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ் அந்த காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கு. பட் இந்த படத்தில் என்ன அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஐ திங்க் த வே தட் இட் இஸ் ஷோன் தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறேன். புது டீமாக இருந்தாலுமே அவங்க வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ ப்ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சது. ஒர்க் பண்ணும்போது நம்ம சீன்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோன்றதுனால பெருசாக நமக்கு ஐடியா இருக்காது. பட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது வாட் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி எனக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஒரு ஹைலைட்டாக சொல்லணுன்னா சினிமாட்டோகிராஃபிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் it's a story between a female escort and a alcoholic. So இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். September 4th எல்லாருமே தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஒரு புது டீம், யங் டீம், கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இப்போது இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து நிறைய டீம்ஸ்க்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.